ஜெபிப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்னமும் அவரை நான் துதிப்பேன் என்ற சங்கீதக்காரன் வார்த்தையின்படி அன்றை இன்னும் இன்னுமாய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே தேவன் எழுந்தருளும். பாடுகிற, இசைக்கிற, ஆராதனை நடத்துகிற, ஊடகத்தில் உதவி செய்கிற, கர்த்தருடைய சாட்சிகளை பகிர்கிற, வசனங்களை எடுத்து வாசிக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். வல்லமை, கிருபை, இரக்கங்கள் உண்டாகட்டும். தேவ கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கும். என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். என் உயிர் உள்ள வரைக்கும், நான் உயிரோடு இருக்கும் வரை என் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் கிருபை தருவீராக. இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், மின்சார தடைகள், மனுஷிக தடைகள், சத்துருவின் தடைகள் மாறட்டும். மக்களால் ஆலயத்தை நிரப்பும், மகிமையால் முடிசூட்டும். தேவ பிரசன்னம் நிரம்பட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து கிறிஸ்துவின் கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகின்ற பாடப்படுவோம். இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வது என்று சொல்லி இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதே. ஏசையா, உம் திரு பாதம் அமர்வதே. இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திரு பாதம் அமர்வதே. ஏசையா, உம் திரு பாதம் அமர்வதே. பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். உம் அன்பு பெரிதல்லவோ ஏசையா, உம் அன்பு பெரிதல்லவோ. உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும், உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். இனி
இனிமையான நேரம் இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வதே இசையா உன் திரு பாதம் அமர்வதே இனிமையான நேரம் இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வதே இசையாவும் திருப்பாதம் அமர்வதே. காலைதோறும் கிருபை பெருகிடும் மாலை முழுவதும் மகிமை நிறைந்திடும் காலைதோறும் கிருபை பெருகிடும் மாலை முழுவதும் மகிமை நிறைந்திடும் உன் கிருபை பெரிதல்லவோ இயேசுயா உன் கிருபை பெரிதல்லவோ உமது கிருபையில் அடிமை வாழ்ந்திட வேண்டும் உமது கிருபையில் அடிமை வாழ்ந்திட வேண்டும் இனிமையான நேரம் இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வதே இசையாம் திரு பாதம் அமர்வதே இனிமையான நேரம் இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வதே இசையாம் திரு பாதம் அமர்வதே பாவசாவங்கள் ஓடி மறைந்திடும் புதிய இதயமே துதிகள் பாடிடும் பாவசாவங்கள் ஓடி மறைந்திடும் புதிய இதயமே துதிகள் பாடிடும் உன் இரக்கம் பெரிதல்லவோ இயேசுயா உன் இரக்கம் பெரிதல்லவோ உமது இரக்கத்தில் அடிமை சென்றிட வேண்டும் இனிமையான நேரம் இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வதே இசையா உன் திரு பாதம் அமர்வதே இனிமையான நேரம் இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வதே இசையா உன் திரு பாதம் அமர்வதே கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும் கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும் கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும் கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும் உம் உண்மை பெரிதல்லவோ இயேசுயா உம் உண்மை பெரிதல்லவோ உமது உண்மையில் அடிமை நின்றிட வேண்டும் உமது உண்மையில் அடிமை நின்றிட வேண்டும் இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திரு பாதம் அமர்வதே இசையா உம் திரு பாதம் அமர்வதே இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திரு பாதம் அமர்வதே இசையா உம் திரு பாதம் அமர்வதே நன்மை கிருபையே தொடரும் நாளெல்லாம் உள்ளுள்ள இடம் நல்ல மேய்ச்சலே நன்மை கிருபையே தொடரும் நாளெல்லாம் நல்ல மேய்ச்சலே நன்மை பணிரல்லவோ இசையா நன்மை பணிரல்லவோ உமது மேய்ச்சலில் அடிமை செலுத்திட வேண்டும் உமது மேய்ச்சலில் அடிமை செலுத்திட வேண்டும் இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திரு பாதம் அமர்வதே இசையா உம் திரு பாதம் அமர்வதே இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திரு பாதம் அமர்வதே இசையா உம் திரு பாதம் அமர்வதே ஐந்தாவது மாதத்தின் கடைசி நாளிலே அவர் சமத்துக்கு வரும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஒரு பாலை பாடப்போகிறோம். என் மேய்ப்பராகிய இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது?
பசும் புல் பூமியிலே அந்நேரமும் சூடும் போதினிலே என்னை அவர் பசும் புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே அண்டே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாகியதா என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாகியதா என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே என் தெய்வமே ஆஹா என் தெய்வமே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது சங்கீதக்காரன் இப்படியாச்சும் கத்தன் மேய்ப்பரா இருக்கிறான் தாழ்ச்சி அடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைகள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறது. கோலும் தடியும் என்னை தேற்றும். சத்துருக்கு முன்பாக பந்தயாயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. பியா தேவனாய் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற அப்படின்னால நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். இப்படியா 5 மாதம் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவார். எப்படின்னு சொன்னால் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படிக்கு நான் கர்த்தருடைய வீட்டில் இழுத்து நிலைத்திருக்கும்படிக்கு நடத்துவார். நம்ம வாழ்க்கையில் நன்மை கிருபை தொடரும்படிக்கு அவர் நடத்துவார். நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் நோக்கி ஒரு பாடலை பாடப்போகிறோம். கரம் பிடிச்சு வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம் என்று சொல்லி இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாக்கள் நம்முடைய தேவன். அவர் மரணம் புரிந்து நம்மை அவர் நடத்துவார். நடத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறனால அந்த ஆண்டு கரம் பிடித்து நடத்தும்படி கற்பணித்து பாடுவோமா? கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரப்பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரப்பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம்.
மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களிப்பாற்ற நீ நிறைந்த அருவிக்கு, களிப்பாற்ற நீ நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். அந்த இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், அந்த இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. என்னை பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களிப்பாற்ற நீ நிறைந்த அருவிக்கு, களிப்பாற்ற நீ நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சத்துருக்கு பந்தி ஆயத்தப்படுத்தின தலையை அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவர். ஜீவனால நன்மை கிருபை என்னை தொடரும். அது மட்டும் இல்லை, அவர் ஆத்துமாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதைகள் அவர் நடத்துவார். அவருடைய புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அம்மந்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு போய் விடுகிறார். கீழேருந்து மேலே போகிறோம் தானே, வாசிக்கமே வாஸ்தவம். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வாராம், புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அம்மந்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு விடுகிறார். நம்ம பாடணும், பசுமையான மேய்ச்சல் இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீ நேர்ந்த அறிவுக்கு கர்த்தர் என்னை அழைத்து, களைப்பாற்ற ஆண்டவர் நீ நேர்ந்த அறிவுக்கு. நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகம் அல்ல, அதிகமான தண்ணி குடித்தாலும் தாகம் என்ன செய்ய மாட்டேங்குது, தீர மாட்டேங்குது. இல்லை பக்கத்தில் இடத்துல வேலை பார்க்குறவங்க தண்ணி அப்படியே குடிச்சிட்டே இருப்பாங்க, ஏன்னா தாகம் தீர்க்கும்படிக்கு. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற தண்ணீர் அது ஒரு நாள் என்ன செய்யாதான், தாகம் அடையாதாம். ஆண்டவர் சொன்னாரே, நான் கொடுக்கும் தண்ணீரை பானம் பண்ணுகிறவனுக்கோ அது தாகம் உண்டா, நித்திய காலமாய் உருகிற
ஜீவ ஊற்றாய் இருக்கும். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷன் என்ன செய்ய தெரியுமா, இளைப்பாற பண்ணும். கடந்த நாட்களில் நாங்கள் நாகூர்கள் பகுதிக்கு போயிருந்தப்ப அந்த ஒரு குடும்பத்தார் எங்களை பக்கத்தில் ஒரு அருவிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டிலேயே சமையல்லாம் பண்ணி ஒரு 2 காரில் போனோம். நாங்கள் தங்கியிருந்த அந்த வீட்டில் அவங்க உறவினெலாம் சேர்ந்து போனோம் ஒரு மே மாதம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போய் சேர மணி 2:30 3 ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த அருவிக்கு பேர் திருப்பரங்குன்றம். அந்த இதுக்கு திருப்பரம்புரம் அங்கே போயிருந்தோம். ரொம்ப பசி, தாங்க முடியாத பசி. இப்போ நம்மளாம் போயிருந்தால் நம்ம பாட உட்காந்து சாப்பிடலாம். ஒருத்தோட போயிருக்கோம், அவங்க கொடுக்க மாதிரி சாப்பிட முடியும் இல்லை. அவங்க சொன்னாங்க இந்த அருவியில் குளிச்சுட்டு சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. அது பார்த்தா அங்கேருந்து நடக்க வேண்டியது இருக்குது அவ்வளோ தூரம். அப்படி நடந்து போய் குளித்து எப்போ சாப்பாடு தரான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ரொம்ப டயர்டாயிடுச்சு. 3:30 மணி ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போய் அந்த அருவியில் குளிச்ச உடனே களைப்பு பூரா நீங்கிருச்சுங்க. ஒரு புத்துணர்ச்சி அப்படியே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பசி எல்லாம் பறந்துருச்சு. அப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினா, கர்த்தர் மேய்ப்பதாக தாட்சி வெப்பள்ளியில் இடங்கள் மேய்த்து அம்மந்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு போய் விடுகிறார் இல்லையா. அப்படின்னா அந்த தண்ணீரே அந்த களைப்பை நீர் ஆற்றும் என்று சொன்னார். பரிசுத்தாண்ட அபிஷேகம் நம்மை நிரப்பும் பொழுது களைப்பை எல்லாம் மாற்றும் இல்லை. ஆலயத்தில் ஆராதனைகள் 2 காரியம் முக்கியம். ஒன்று அபிஷேகம், இன்னொன்று வார்த்தை. அதனால தான் எப்படியாய் வாசிக்கிறோம். யோவான் 3:34 இயேசு சொல்லுகிறார், இயேசுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எந்த மனிதன் தேவ வார்த்தையினால் தேவ அபிஷேகம் நிரப்பப்படுறானோ அவனுக்குள்ள சோர்வு இருக்காது. ஏன்னா ஆண்டவர் வார்த்தையினாலும் அபிஷேகத்தால் பலப்படுத்துகிற தேவன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க. ஏன்னா அவன் பார்க்கிற வானங்களை நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் தன் வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். வானங்களை அவர் வார்த்தையினால் சிருஷ்டித்தாராம். வார்த்தையினால் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். அதனால அந்த ராஜா அவங்க மகன் மரண அவஸ்தையாக இருக்கும்போது அதில் ஒரு 100க்கு அதிபதி வரும்பொழுது சொல்கிற வார்த்தை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்ட்டு. நீங்கள் ஒரு வார்த்தை, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்ட்டு. அந்த ராஜா அவருடைய மகன் மரண அவஸ்தையாக இருக்கும் பொழுது இயேசுட்டு வரும்பொழுது இயேசுவை அழைப்பான் தன் வீட்டிற்கு. பாண்டுசுவார், நீ போகலாம், மகன் பிழைத்திருக்கிறான். அந்த வார்த்தையை நம்பி போனால் கர்த்தர் இணைஞ்சாராங்க மகன் பிழைக்கும்படிக்கு அந்த வார்த்தை கிரியை செய்து. அப்படின்னு சொன்னால் இந்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரேன்னு சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கும்படி வருகிறோம். ஆராதிக்கும் பொழுது தேவன் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படி என்ன செய்வார், நிரப்புவார். அடுத்து அவருடைய வார்த்தையினால் தேவன் என்ன செய்வார், நிரப்ப. 2 என்ன செய்யும், பலப்படுத்தும். ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்துமாவிலே பலன். ஒரு மனுஷன் நல்ல சரீரத்தில் நல்ல புஷ்டியாக இருந்தாலும் மனசு சோர்வாக இருந்தால், ஆத்துமா சோர்வடைஞ்சிருந்தா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதுங்க. ஆனால் சரீரம் சோர்வாக இருந்தாலும் ஆத்துமாவிலே பலன், ஆத்துமாவில் தேவன் கிருபையை கொடுத்து அவன் நிறுத்தி வைத்தால் எதையும் செய்ய முடியும். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து போய் மாலை ஒரு மதிலை தாண்ட வேண்டி சொல்லி நம்முடைய ஆத்துமா பலனாய், ஆவி பலனாய் இருக்கும் பொழுது, பிள்ளை வளர்ந்த ஆவியிலே பலன் கொண்டது. ஆத்துமாவிலும் ஆவிலும் பலனாய் இருக்கிற மனிதன், அவனுக்குள் தேவ ஆவியினாலும் வாசனை நிரப்பப்பட்ட மனிதன், அவருடைய சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அவன் எதையும் செய்யும்படிக்கு தேவன் பலப்படுத்துவார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவன் அவனுக்குள் தெய்வ வல்லமை இருக்கிறபடினால நிச்சயமாய் ஆண்டவராய் கர்த்தர் எதையும் செய்வதற்கு பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டு சொன்னால் பலவீனத்தை பலன் பூர்ணமாக பலவீனம்தான். அன்றைக்கு கிதியோனியை பார்த்து தேவதூதன் சொல்கிற வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தனோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் பராக்கிரமசாலியே அவங்ககிட்ட கிடையாது, பயந்தாங்கோலி கிதியோன். ஆண்டவர் அவனை கொண்டு மீதியான கைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு யுத்தத்தை நடப்பிக்க சொல்லும் பொழுது அவன் பல தடவை அடையாளம் கேட்குறான்.
ஏன்னா அவ்வளவு பயந்த சுபாவம் உள்ளவன். அவன் விக்கிரகங்களை நொறுக்கும் பொழுது இரவிலே அவன் யாருக்கும் தெரியாமல் அந்த விக்கிர தோப்புகளை உடைத்தான். ஏன்னா பயந்து கொண்டு. அப்படிப்பட்ட மனிதன். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட பயந்த மனசாக இருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் இருந்தார்னா அவன் பராக்கிரமசாலி. அவனை கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? பராக்கிரமசாலியாக பார்ப்பார். பராக்கிரமசாலியா இல்லையா? நேற்று தினம் பிள்ளைங்களை அந்த அபிஷேகத்தில் நடத்தும் போது ஒரு தம்பியை பார்த்து ஆண்டு சார், நீ ஒரு பெனாயா, பராக்கிரமத்தின் அபிஷேகம் என்று சொல்லி. பராக்கிரமம் அப்படின்னு சொன்னால், பெனாயான்னு சொன்னால் பிசாசு நமக்கு எதிராக வரும்பொழுது விரட்டுவது பெரிய காரியம் அல்ல. பிசாசின் ராஜ்யத்துக்குள் போய் அதை அடித்து நொறுக்குவதாங்க, அதான் பராக்கிரமசாலி. பிசாசு நமக்கு எதிராக வரும்பொழுது, போராடும் பொழுது கடிஞ்சு கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். அதில் தேவன் கொடுக்குற ஜெயம் அது காட்டில் எது தெரியுமா? உறைந்த மலையின் காலத்தில், அந்த உறைந்த மலையின் காலத்தில் கெபிக்குள்ள அந்த பெனாயா போனானா, அங்கே சிங்கம் இருந்துச்சான். அது பாடு ஓக்கில் படுத்துருக்குது. ஆனால் அந்த பெனாயா நினைஞ்சானா, அது படுத்துருந்த சிங்கத்தை போய் அவன் கொன்றான். அதான் பராக்கிரமசாலி. அப்படின்னு சொன்னால் பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள போய் பிசாசை ஜெயிப்பது. அது எதுக்கு தெரியுமா தேவை? ஆத்துமாவிலே பலனோட அபிஷேகம் நிரப்பப்படும் பொழுது, அந்த வார்த்தை நிரப்பப்பட்டது எல்லா சோர்வுகளும் என்ன தெரியுமா? ஓடி போயிடும். எத்தனையோ மக்கள் சோர்வடைந்து பேசுவாங்க, ஃபோனில் விளைவினத்தில் பேசுவாங்க. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அடுத்து உடனே அவங்க பலனடைவதை நான் பார்த்துருக்குறோம், உற்சாகமடையதை பார்த்துருக்குறோம், உடனே அவங்க வியாதி குணமாவதை பார்த்துருக்குறவங்க. ஒரு அக்கா சமீபத்தில் அவங்களுக்கு தொண்டையில் பிரச்சனை. டாக்டர்கிட்ட போனப்போ என்னென்னமோ சொன்னாங்களா, இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு ரொம்ப அதை நினச்சி அவங்களுக்கு தூக்கமே இல்லை. ஒரு நாள் வந்தாங்க, நம்ம சாயங்காலம், அக்கா அது மாதிரி பிரச்சனை கஷ்டப்படுறேங்க, நானும் டாக்டர்லாம் போயிட்டு எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டேன், ஒன்றுமே செய்ய முடியலக்கா அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு. அப்போ ஆண்டு சொன்னது ஒன்றுமே கிடையாது, இவரோட பயம்தான் இவங்க தொண்டை என்ன செய்யுது, நெரிக்குது அப்படின்னாரு. அப்படி சொல்லும்போது நீங்கள் பயப்படுறியாக்கா, ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு டாக்டர்ஸ் நிறைய இது சொல்லியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு. அப்படியாக்கா? ஆமாம், வாங்க ஒரு ஜெபம் மாட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தவங்க சரியாக பிரிச்சுங்க. அடுத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணோடனே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை நாள் தூங்காமல் இருந்தேன்னா, ஆனால் தூங்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு இப்போ நல்லா இருக்கேன், இப்போ தொண்டில் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை அது என்ன செய்யும்? பலப்படுத்தும். உங்களோட சோர்வெல்லாம் மாற்றும்படிக்கு, உங்களை ஆண்டவர் இளைப்பாறுதலுக்குள்ளே சமாதானம் கொண்டு போகும்படிக்கு, தேவ ஆவியினால் நிரப்பும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவீர். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவர்களுக்கு தம்முடைய ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தினாலும் வார்த்தையினாலும் நிரப்பப்படும் பொழுது உள்ளான மனதிலே வல்லமே பலப்படும்படிக்கு, உங்கள் சரீரம் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொண்டே பெரிய காரியங்களை செய்வார். அதே சமயம் உங்கள் சரீரத்தில் பலன் இருந்து உங்களுக்குள் சோர்வு இருந்துட்டு சொன்னால் எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது. தேவன் அப்படியாய் பலப்படுத்தும்படி கடந்து வந்தபடினால அந்த ஆவியா நிரப்பும்படிக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நேற்றைய தினம் புதுசாக அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, அபிஷேகம் என்பது ஆண்டவர் அவர் நிரப்பினார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் தங்கள் தந்தன வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளில் பேசுகிறார். யார் பேசுகிறோன்னா நிரப்பப்பட்டவர்கள். சரியா? நேற்று பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, அவங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? பேச போகிறீங்க, வாயில் திறந்து பேச போகிறீங்க. ஆண்டவர் நிரப்பினதை இன்றைக்கி உறுதிப்படுத்தும்படி நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படி இருக்கும் இடத்தில் கண்களை மூடி அவர் நோக்கி பார்க்கும்படி அர்ப்பணிப்போமா? அப்படியே கண்களை மூடுவோம். என் சமூகம் உனக்கு முன்பாய் சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன். அன்றைக்கு மோசையை பார்த்து ஆண்டு சொன்னார். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டார், இப்படிய கண்களை கிருபை கிடைத்து எதனால் அறியப்பட ஆண்டவரை, என் கூட வருவதனால் அல்லவா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டு சொல்கிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாய் சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன். ஆண்டு சொன்னவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே கூட வந்தீங்கன்னா நாங்கள் பூமியில் விசேஷமானவர்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே செய்தேன். அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுறீங்களா? வார்த்தையால் நிரப்பப்படுறீங்களா? அப்படி சமூகம் போய் சொல்லும்படிக்கு இளைப்பாறுதல் சமாதத்தை கொடுக்கும்படி தேவன் நிரப்புவான்னு சொன்னான். நீங்கள் தாங்க விசேஷமானவங்க, இந்த பூமியில் விசேஷமான. ஏன் தெரியுமா? நீங்கள் போகும் இடமெல்லாம் சமாதானம் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்வதனால், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு மேல் செல்வதனால.
அவருக்கு இளைப்பாறுதல் சமாதானத்தை கொடுப்பார். வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஆண்டவராய் கர்த்தர் எங்களை விசேஷமானவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் செய்வார். அது எதனால்? தேவ அபிஷேகத்தினால். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் அர்ப்பணிப்போமா? ஆண்டவனுக்கு நான் சொல்ல போகிறான், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் இத்தனை யோசிப்பவன், எதினால் நேரனோடு வருவதினால். நீங்க தாங்க விசேஷமானவங்க. ஒருவேளை சரீரத்தில் நீங்க பலவீனமா இருக்கலாம், ஆனால் ஆத்துமாவில் ஆவியில தேவன் இவங்களை பலப்படுத்தி ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்து அவருடைய சமூகம் முன் சென்று உங்களை விசேஷமான மக்களை மாற்றுவார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் இதனோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காற்ற பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. தேவஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் இதனோடு வருவதினால், எதினால் இது எதினால் இதனோடு இருப்பதினால். தாங்கள் கொண்ட தேவஜனம் வான பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையை கூட செல்லுது. தாங்கள் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என்னைக்கெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னைக்கெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் இதனோடு வருவதினால், எதினால் இது எதினால் இதனோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே,
தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் இது என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் இது என்னோடு இருப்பதினா. செங்கடலின் நடுவில் நான் நடந்தாலும் இருபுறம் கர்த்தர் என்னை காத்திடுவார். செங்கடலின் நடுவில் நான் நடந்தாலும் இருபுறம் கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கத்தின் கேவியோ எரிகோவின் மதிலோ அவர் என்னை நடத்திடுவார். சிங்கத்தின் கேவியோ எரிகோவின் மதிலோ அவர் என்னை நடத்திடுவார். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வாழ்வதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. இப்படி அர்ப்பணிப்போமா? எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாட்சி அடைகிறேன். அவர் 5 மாதம் நடத்தியிருக்கிறார். புதிய மாதத்தில் பிரவேசிக்க இருக்கிற நான் ஆண்டவர் புதிய மாதத்தில் நடத்துவார். வருஷத்தின் நடுவிலே கிரியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் அவர் நடத்துவார். எப்படி நடத்துவார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்த அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் அவர் நடத்துவார். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாய் செல்லும். நான் இளைப்பாறுதலை கண்டடைவேன், சமாதானம் பெறும்படிக்கு. இந்த சமாதத்தை எதனாலும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. பரிசுத்தாவின் ஒருவரே கொடுக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத சமாதான் நிறைத்து ஆசிர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஆண்டு என் கற்பனையை கவனித்தான் நலமாயிருக்கும். அப்பொழுது சமாதானம் ஒரு நீதி தண்ணீரை போல என்ன செய்யுமா அது பரவும்னு சொல்லி ஏசாய வார்த்தை உண்டு. இப்படியா என் கற்பனையை கவனித்தானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு. 48:18 அப்பொழுது உன் சமாதான நதியை போல நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல சமாதான நதியை போல. நதி நீங்கள் போராடலாம் சமாதானம் இருக்குங்க. உங்கள் நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். உங்கள் நிமித்தம் நீங்கள் வேலை பக்கத்தில் சமாதானம் இருக்கும். இந்த சமாதானத்தை ஆண்ட ஒருவர் தான் கொடுக்க முடியும். தாவியானவர் உங்களை பரவி போகிற ஆரை போல அவர் சமாதியின் நதியினால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறான். சமாதானம் நதியை போலும், நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கர்த்தர் அப்படியா நிரப்பும்படி கடந்து வந்த எல்லாரும் தெய்வ அபிஷேகத்துக்குள் நிரப்பப்படும்படி அர்ப்பணிக்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க, பெரியவங்க, ஆண்டவர் நிரப்பும் பொழுது உங்கள் வாங்கி விரிவாய் திறக்கும்போது தான் அவங்க நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேச தொடங்க. நிரப்பப்படும் பொழுது அப்போ தான் நீங்கள் ஆண்டவர் வாயை திறக்கும்போது தான் நீங்கள் பேச முடியும். நான் வாயை இறுக்கி முடிட்டு உட்காந்துருப்பேன்னு சொன்னால் நிரப்பினாலும் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச முடியாது. அப்படியா தேவனோடு நாம் ஒன்றாக இணையும் பொழுது வேதம் கர்த்தரோடு சேர்ந்துக்கிறோட ஒரே ஆவியாக இருக்கிறான். தேவன் நிரப்பப்படும் பொழுது அவருடைய ஆவியும் உங்கள் ஆவியும் ஒன்றாக இணையுதுங்க. நீங்கள் பேசுவது அவரை போல, நீங்கள் பார்ப்பது அவரை போல, உங்களுக்குள் மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த பராக்கிரமத்தினால் நிரப்புவார். மெனையாய்ப்பல பராக்கிரமசாலின் அபிஷேகங்கள் நிரப்பப்படும். தேவன் உங்களுக்கு பலமுள்ள பயமுள்ள ஆவிக்கிறான். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இல்லை. தெளிந்த புத்திங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெளிந்த புத்தி இல்லாதனால தான் முடிவுகளை எடுக்க சிரமப்படுறாங்க. குழப்பத்தின் ஆவி இருக்கிறனால தான். தெளிந்த புத்தியை கொடுப்பாரு, பலத்தில் நிரப்புவார். அது எப்போ தெரியுமா கிடைக்கும்? சமாதானம் நிரப்பப்படும்போது மாத்திரமே. ஆண்டு அப்படியே நிரப்பபடி கடந்து வந்தோம்னா அந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு அப்படியே மகிழ்ச்சி நோக்கி பார்த்து ஆண்டவரே நிரப்புங்கப்பா என்று சொல்லுமே கேட்க போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து கேட்க போகிறோம். நிரப்புங்கப்பா, தண்ணீரால் நிரப்புங்கப்பா என்று சொல்லி என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்போமா?
அவன் நிச்சயமாக நிரப்புவா. தாகத்தோடு கேட்கும் பொழுது அவன் நிரப்புவான்னு சொன்னான். சமாதத்தை கொடுப்பார். உன் களைப்பெல்லாம் மாற்றுவா. சரீர களைப்பாக இருந்தாலும், ஆத்துமாவில் களைப்பாக இருந்தாலும், ஆவியில் எல்லாத்தையும் கத்தர் மாற்றி இளைப்பாறுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்காருங்க. அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம். அவருக்கு எதிரமா பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டுக்கு பிரியமா. அது மட்டும் இல்லை, கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் வேதனையை கூட்ட மாட்டார். அவர் சொல்லுவார், வேதனை நீங்கி சுகமாயிரு, வேதனை நீங்கி சமாத்துட்டே போ. அப்படிதான் இயேசு சொன்னார். அவரை தேடி வந்த பிரச்சனை தேடி வந்த மக்களுக்கு அது போல உங்க செய்வாருங்க. நான் பாடுவோமா? நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து பாடுவோமா? நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா எங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க. ஆவியானவரே நிரப்புங்க நிரப்புங்க. வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் நிரப்புங்க. ஜீவ தண்ணீராக அபிஷேகா நிரப்புங்க. கேளுங்க. ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். ஐயா நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பமா நிரப்புங்க. ஆவியானவரே என் பாத்திரம் நிரம்பிய வழியமடுக்கு. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பிய வழியமடிக்கு நிரப்புங்க. அர்ப்பணிப்போமா? ஒவ்வொரு அர்ப்பணிப்போமா? நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே நிரப்புங்க. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் விளங்கும்படிக்கு என்ன நிரப்புங்க. என்னை மற்ற குடும்பத்தில் சமாதானம், என்னை மற்ற வேலை பக்கத்தில் சமாதானம், என்னை மற்ற ஒரு இளைப்பாறுதலை பெறும்படிக்கு நிரப்புங்க இயேசுவின் நாமத்தினாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. திருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். ஐயா திருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திருங்க ஐயா செய்திருங்க, நதியாய் பாய்ந்திட செய்திருங்க. செய்திருங்க ஐயா செய்திருங்க, நதியாய் பாய்ந்திட செய்திருங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க.
எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை வைக்க பார்க்க போகிறோம். நம்ம பாடுறனால நீங்கள் மேலே பார்த்து பாடும்படி கண்ணை திறந்து பாடுறீங்க. இப்போ கண்களை மூடி தேவனோடு ஒருமனப்படும்படிக்கு அர்ப்பணித்து ஆவியானவரே நிரப்புங்க. உங்களை ஆண்டு நிரப்பும்படிக்கு அவர் ஆசைப்படுறாருங்க. உங்களை அவருடைய வல்லமை தொட்டு உங்களை குணமாக்கும்படிக்கு அவருடைய வல்லமை எங்களை தொட்டு ஆண்டு உங்களை பலப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை உணரும்படிக்கு தேவ ஆவியானவர் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். சத்துருக்குன்பார் பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையினால் அபிஷேகம் பண்ணி நிரப்பி ஆண்டவர்கள் நடத்தும்படிக்கு அவர் இறங்கி இருக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி அவர் தொடும்படிக்கு அவர் விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுத்தால் தொடுவார், நீங்கள் விட்டு கொடுத்தால் நிரப்புவார். ஆனால் நிரப்பும் போது என்னமோ நடக்க போது நினைக்காதீங்க, இப்படி தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் உள்ளான மனிதர் சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷமும் இருக்கும். உங்கள் உடம்பெல்லாம் பிள்ளரிப்பது போல தேவன் உங்களை நிரப்புவார். அப்படி நிரப்பப்படும் பொழுது உங்கள் நாவு உங்களை அறியாமல் உளரும் பொழுது நம்ம ஏதோ பேசணும்னு நினைக்காதீங்க. விட்டு கொடுத்து பேசும் பொழுது ஆண்டவர் வாயில அந்நிய மொழியை வைப்பார். இது விசேஷமானதுங்க. இந்த மொழியை நீங்கள் பேசும்போது ஆண்டவர் உங்களுக்குள் தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பார். தீர்க்க தரிசனமான காரியங்களை குடும்பத்தை குறித்து வெளிப்படுத்துவார். எனக்கா ஜெபம் பண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம ஏங்கி திரிய வேண்டிய அவசியம் இருக்காது. யார்ட்டையுமே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு காரியம் சொல்லணும் தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். ஏன்னா உங்கள் ஆவியும் அவருடைய ஆவியும் இணையும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களோடு பேசுவார். பேசுவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட குழப்பங்கள் மாறும், தெளிவு உண்டாகும், எல்லா பயங்களும் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இறங்குவதை பார்ப்பீங்க. உங்களுடைய கண்களை கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை திறப்பார், உங்கள் ஆவிக்குரிய செவியை திறப்பார். இயேசு என்றும் ஜீவிக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு, அவருடைய வல்லமை என்றைக்கு மாறா என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் நிரப்புவாருங்க. அவர் ஒருவரே மெய்யான தேவன். அறிந்து கொள்ளும்படி கிரியை செய்வனி கடந்து வந்திருக்கிறார். அதனால் இப்போ எல்லாரும் சத்தமாக ஆண்டு நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய சமூகத்தில் வாயிலை திறந்து துதிக்க போயிடும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசும்போது உங்களுக்கு இருந்த அக்கினி பக்கத்தில் உங்களை பற்றி பிடிக்கும். அந்த அக்கினி வந்துச்சுன்னா தனியாக பார்க்காதுங்க, பற்றி பிடிக்கும். பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்ன கர்த்தர் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றி வேண்டும் வாக்களித்தவர். உங்களோடு தேவன் வாசம் செய்யும்படிக்கு உங்களுக்குள்ளே உங்கள் சரீரம் தேவன் வாசம் ஆலயமாக இருக்கிறபடினால உங்களுக்குள்ள வாசமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு அறியாத காரியங்களை, உங்களுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு, பெரிய காரியங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அபிஷேகம் பண்ற எல்லா தேவ பிள்ளைகளும் இப்போ அந்நிய பாஷையில் பேச போகிறோம். அப்படியே அந்நிய பாஷையில் பேச போகிறோம். கண்களை மூடி நானும் என் தேவனும் நானும் என் இயேசுவோம். நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன், அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அவருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். இப்படியே பார்க்க ஆசையாக இருந்து நமது வல்லமையும் மகிமையும் கண்டேன்னு சொல்லி தாவீது சொன்னது போல அவரை பார்க்க வந்திருக்கிற நாம் அவருடைய வல்லமையும் மகிமையை பார்க்கும்படி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நிச்சயமா உங்களோட பேசுவாருங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இயேசு பேசுவாரா? எங்க என்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்கள்கிட்ட பேசுவார் அவர். இப்ப நீங்க கேட்ட நிச்சயமா பேசுவார். மரித்து போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, இன்றும் ஜீவிக்கிற ஜீவாதிபதி ஆராதிக்கிறோம். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், ஆன்சர் பண்ணுவார். என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ, உங்களுக்கு புரியாத தெரியாத குழப்பமான கேள்விகள், சந்தேகமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு யோபுக்கு பதில் கொடுத்த தேவன், அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன தேவன் உங்களோட இடைபடும்படி கடந்து வந்திருக்கிறார். நீங்க உங்களுக்கு கேட்கிற சந்தேகத்தை மற்ற மனிதர்கள் தீர்த்து வைக்கணும் அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்குள் வரும்போது அவரே உங்களுக்கு கிடைக்கிற சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படிக்கு அவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு தேவன் நம்முடைய கரம் உங்க மேல் இறங்குவது நீங்க பார்ப்பீங்க. அவர் வார்த்தை உண்மையில் அதுங்க, அது சத்தியம். நிச்சயமாய் செயல்படுவார். என்னுடைய கரம் இறங்கும் என்று சொல்ல இறங்கும். அவருக்கு முன்பாக நடுங்காத மனிதனை யார்? அவருக்கு முன்பாக பயப்படாத மனிதனை யார்? அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு கடந்து வருவது நடுங்கும் உடம்பு, அது பயப்படும்படிக்கு தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஓ ராமா ரஷபா லதரபா லமாரா. இப்போ அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ ஜனமும் சத்தியமாக பேச போகிறோம். சத்தமாக பேசும்போது மூக்குகிற அந்த அக்கினி மற்றவங்களை பச்சை பிடிக்க போகுது.
மற்றவர்களை பற்றி பிடிக்கப்படுகிறது, மற்றவர்களை பற்றி பிடிக்கப்படுது. ஒரு பரிசுத்த அக்கினி இந்த ஆலயத்தை பற்றி பிடிக்கும்படிக்கு, இந்த ஆலயத்தை மூடும்படி இறங்கி இருக்கிறது. அது பரலோக அக்கினி, அது பரலோக அக்கினி, அது பரலோக அக்கினி. அது உங்கள் கண்களை திறப்பார் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது இருக்கிற மக்களுடைய மனக்கண் திறக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமை ருசிக்கும்படிக்கு, இந்த வல்லமை அவர்களை தொடும்படிக்கு, ஆத்துமாவிலே பலனை கொடுக்கும்படிக்கு, ஆவியிலே பலனை கொடுக்கும்படிக்கு செவிகள் திறக்கப்படுவதாக. கர்த்தரின் சத்தத்தை கேட்கும்படிக்கு, அன்றைக்கு கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக கடிதங்களை ஆண்டவரே அன்றைக்கு சவுல் வாங்கி கொண்டு வரும் பொழுது அவனுக்கு தரிசனமானீரே ஆண்டவரே, அவனுக்கு தரிசனமானீரே ஆண்டவரே. இயேசுவை வெளிப்படுத்தினீரே, வெளிச்சத்தை காண்பித்தீரே. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஜீவிக்கிறவர், இன்றைக்கு மாறாதவர், எங்கிருக்கிற மனக்கண்கள் எப்பொழுது திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இவருடைய செவிகள் திறக்கப்படுவதாக. கர்த்தரின் சத்தத்தை கேட்கும்படிக்கு, கர்த்தரின் சத்தத்தை கேட்கும்படிக்கு, ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதை பார்க்கும்படிக்கு உடைய மனக்கண் எப்பொழுது திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓரபா ரஷபல தரபல மரா லபர ஷபலே கமரு தரபல பரா ரீமி கமல ஷபல தரபல பரா ரீமி கமல தரபல பரா தரபரா. எல்லா சோர்வுகளும் எல்லா பலவீனங்களும் மாறுபடிக்கு, எல்லா மாறுபடிக்கு உள்ளான மனதிலே வளவே பலப்படும்படிக்கு இப்பொழுது 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 ஒரு ஜீவநதி, ஒரு ஜீவநதி பாய்ந்து செல்வதாக. இப்பொழுது ஜீவநதி பரவி பார்க்கப்பட்டிருக்கு இவர்களுக்குள்ளே. இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொரு மக்களுக்குள்ளும், ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளும், ஒவ்வொரு சிறுவர்களுக்குள்ளும், ஒவ்வொரு முதியவர்களுக்குள்ளும், ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும், ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளும் உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை இப்பொழுது அபரிதமாக இறங்குவதாக. எல்லா கட்டுகள் உடையும்படிக்கு அபிஷேகம் முறிந்து போடுகிறே. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. நன்றி ஆவியானவரே, செவிகள் திறக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்வதற்கு நன்றி அப்பா. ஒரு இடி முழக்கம் போன்ற சத்தம் ஒவ்வொரு சபைகளிலும் எப்பொழுது தொடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ரபா ரஷபா லௌத ராமா லாமாரா ரபா லகமாரா ஷபா ரௌத ரபாரா. ஆண்டவர் நடுவில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்கு, கச்சரா நம் நடுவில் விழாவுகிறான் உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஒவ்வொரு மக்களுக்கு கிரியை செய்யுங்கப்பா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக மாறும் புதரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக மாறும் புதரே. பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகமே. ஆம் ஆண்டவரே, போதகர் வந்திருக்கிறார், அவர் உன்னை அழைக்கிறார் என்று அன்றைக்கு ஆண்டவரே மார்த்தாள் மரியாள் சம்பவத்திலே வாசிக்கிறது போல எங்களுக்கு ஆண்டவரும் போதகமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர் இங்கே வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து இவருடைய குறைவுகளை நிறைவாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றி கற்ற பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதம் 138:8. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். கர்த்தர் எனக்காக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தர்
எனக்காக, ஆமென், கர்த்தர் எனக்காக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்கிறவர். நமக்காக என்று சொல்றதுக்கு எனக்காக. The Lord will perfect that which concerns me. என்னை குறித்து கரிசனையோடு என்னிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். எனக்காக செய்து முடிப்பார். எதை செய்து முடிப்பார்? என் தேவன் என்னை குறித்து சித்தம் எதுவோ, என்னை குறித்ததான கரிசனையோடு the Lord will perfect that which concern me. அவர் என்னை குறித்ததான அவருடைய சித்தத்தை என்னிலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஹalleluya. நம்முடைய தேவன் முடிக்கிற தேவன். பிலிப்பியர் 1:5-6 உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. போகாது. கர்த்தர் செய்து முடிக்கிறவர். முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். துவக்குவது எளிது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஆகையினால நம்முடைய தேவன் யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒன்று கூட விடாமல் செய்து முடிப்பார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென். ஆமென். பிரசங்கி 3 சகலத்தையும் அதினதின் காலத்திலே, நேர்த்தியாய் அதினதின் செய்திருக்கிறார். காலத்திலே என்று அது காலத்துல நடக்கும். எல்லாமே என் கையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அது காலம் அல்ல. இன் ஹிஸ் டைம். ஆங்கில வேதாகமத்திலே அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அவருடைய காலத்தின்படி, ஆங்கிலத்தில் போடுங்க, அவருடைய காலத்தின்படி the Lord will perfect in his time. He got mad. hathன்றதை has போட்டுக்கலாம். He has made everything beautiful in his time. அவர் ஒரு காலம் வச்சிருக்காரு. அந்த காலத்தை எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. காலம் நிறைவேறின போதுதான் இயேசுவே மனிதனா பிறந்தார். காலம் நிறைவேறின போதுதான் அவர் இது பண்ணார். ஆகையினால எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். ஆமென். அரை குறையாக அல்ல, ஏனோ தானோ அல்ல. சொல்லி தொலைச்சிட்டேனே, தெரியாம வாயை கொடுத்துட்டேன், பிடிச்சுக்கிட்டான், என்ன செய்யறது, இல்லாட்டினா அசிங்கப்படுத்திடுவான், என் மானத்தை வாங்கிடுவான், அதுக்காவது எதையாவது செய்யணுமே அப்படின்னு மனுஷன் நினைக்கிற மாதிரி அல்ல. கர்த்தர் எப்படி செய்வார்? மார்க்கு 7:37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். ஆமென். நன்றாய் செய்கிறவர். அரை குறையாக அல்ல, ஏனோதான என்று அல்ல. அவர் மனிதனை உண்டாக்கின போது, பிரசங்கி 7:29 மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். செம்மையாய், நன்மையாய், பூரணமாய், பரிபூரணமாய் உண்டாக்கினார். மகனே, மகளே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். ஆதியாகமம் 22:14 ஆண்டவர் யெகோவா ஈரே, the Jehovah Jireh, the Lord is my provider. என் தேவைகளை சந்திக்கிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குறவர், எனக்காக யாவையும் செய்பவர், அவருடைய பர்வதத்திலே அவர் பார்த்துக் கொள்கிறவர். ஆமென். ஆமென். ரோமர் 8:32 சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் மகளாதிருப்பது எப்படி? ஒரு சொந்த மகனையே உங்களுக்காக பலிகடாவாக பலியை கொடுத்தவர். உங்கள் தேவைகள் என்னவோ அதை நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஆமென். விசுவாசத்தோட அறிக்கை செய்வோம். என்ன அறிக்கை? கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே.
கைகளை தட்டி ஆச்சரியமாக செய்வார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார், செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார், எல்லாம் செய்வார், எனக்காய் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, முறுமுறுக்காதீங்க. செய்வார், செய்யாம இருக்க மாட்டார். ஏனென்றால் சொந்த மகனையே கொடுத்தவர் அல்லவா அவர், மற்றவை தராமல் இருப்பாரா? ஆமென். கர்த்தர் நமக்காக செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு 4-5 காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அதற்கென்று சில மனிதர்களை பார்ப்போம். ஆபிரகாம் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே அவனுக்காக ஒரு காரியத்தை செய்தார். அவன் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தான். என்ன ஒப்பு கொடுத்தான் என்று பாருங்கள். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் உன் மகனை, உன் குடும்பத்தை, உன் படிப்பை, உன்னுடைய செல்வ செழிப்பை, உன் நேரத்தை, உன்னுடைய காரியங்களை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தான். முதலாவது ஆதியாகமம் 12:1-2-3 ஆண்டவரே, உன் இனத்தை விட்டு, உன் சனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னார். இன்றைக்கு இருக்கிற ஈரான், ஈராக், அந்த இடைப்பட்ட பகுதி மெசபடோமியா, அதுல செல்வ செழிப்பான வசதி உள்ள பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், கூட்டு குடும்பமாய் இருந்தவர்கள், ஒருவருக்கு ஒருவர் பெண் கொடுத்து பெண் எடுத்த அப்படிப்பட்ட குடும்பம். ஆண்டவர் திடீரென்று அழைக்கிறார், உன் வீட்டை விட்டு போ, உன் சனத்தை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. கல்யாணமாகி ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒன்னா இருந்துட்டு பெத்த பிள்ளை தனி குடித்தனம் போறேன் அப்படின்னு போகும்போது என்னதான் அவர்களை அனுப்பி வைத்தாலும் அந்த மனசுல என் பிள்ளை என் கூட இருந்து எனக்கு உதவியா இருப்பான்னு நினைச்சேன். அவன் தனியா போகான். அடி ஆழத்துல ஒரு வேதனை இருக்கும். இப்ப திருமணம் நிச்சயம் பண்ண உடனே ஒரு வீட்டை செட் பண்ணி வச்சுறாங்க. தனி கொடுத்தனம்னு சொல்லி முதலையே அந்த கண்டிஷனோட தான் சில பெண் வீட்டார் திருமணமே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இவன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, உன் சொந்த பந்தம் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ. எங்க போ? எந்த ஊருக்கு போ? அங்க வீடு இருக்கா? அங்க வேலை இருக்கா? அங்க சாப்பாட்டுக்கு வசதி இருக்கா? அங்க வருமானத்துக்கு வழி இருக்கா? அங்க போனோம்னா அதுக்கு முன்னாடி போய் இடத்த செட் பண்ணி வீடு வாசலை ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தை கூட்டிட்டு போவேனா? இல்ல, எந்த தேசம் கூட சொல்லல. அங்கே கானான் தேசத்தை பின்னாடிதான் ஆண்டவர் சொல்றார். அவன் என்ன செஞ்சான்? அப்படியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான்.
சொன்னபடியே இப்படியாய் வார்த்தைக்கு அந்த தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் தான் இந்த ஆபிரகாம். அதே நேரத்திலே இங்க ஒரே மகனை, ஏற்கனவே ஒரு மகன் இருந்தான், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவனை, இந்த அடிமை பெண்ணையும் இந்த மகனையும் புறம்பே தள்ளுன்னு தள்ள வச்சுட்டார். முதல் பிறந்த பிள்ளை 75 வருஷமா பிள்ளை இல்ல, அப்புறம் 10 வருஷம் காத்திருந்து 86வது வயசுல பெற்றெடுத்த பல்ல. அந்த பிள்ளை அடிமையின் பிள்ளை இந்த பிள்ளையோட சொந்தவாளியா, இவனோட சொத்துக்கு வாரிசா, உன் வாரிசா இருக்காது, நீ தள்ளுன்ட்டார். அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சா, துக்கமா இருந்துச்சு. வசனம் வாசிங்க, அதை நினைச்ச போது துக்கமா இருந்துச்சு. 11ஆம் வசனம், மகனை குறித்து, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் அவருக்கு துக்கமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த விஷயத்துல கேளுனார், தள்ளிட்டார். சொந்த குமாரனையும் தள்ளிவிட்டார். இப்ப இருக்கக்கூடிய மகன், 100 வருஷம் கழிச்சு பிறந்த மகன், உன் புத்திரனை, உன் ஏக சுதனை, உன் நேசகுமாரனை, உன் பிள்ளைய, உனக்கு இருக்கிற ஏக ஒரே ஒரு பிள்ளைய, நீ நேசிக்கிற நேசகுமாரனை அழைச்சிட்டு போப்பா, மோரிய தேசத்துக்கு போ. நான் ஒரு மலையை காண்பிக்கிறேன், அந்த மலையில எப்படி செய்யணும், தகன பலியிடு. அப்படி தீயில வச்சு சந்து சந்தா வெட்டி தீ வச்சு பலியிடு. எதை, உன் பிள்ளைய, உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளைய நீ ரொம்ப நேசிக்கிறிய அந்த நேசகுமாரனை, உன் புத்திரனை, உன் ஏகசுதனை, உன் நேசகுமாரனை அழைச்சிட்டு போ, மோரியா தேசத்துக்கு போ. மலைகளை ஒன்று தகன பலி. எப்படி இருந்திருக்கும்? ஆனால் மனைவியுடன் ஆலோசனை கேட்கவில்லை, மற்றவருடைய ஆலோசனை கேட்கவில்லை. கர்த்தருக்கு தன் பிள்ளையையும் தன் வாழ்வையும் அர்ப்பணித்தான். இது வரைக்கும் அந்த மகனை தான் பெருசா நினைச்சிட்டு இருப்பான், பெருசா பீத்துக்கிட்டு இருந்திருப்பான், பெருமையை எண்ணிருப்பான். மேன்மையா எண்ணப்படுவது கர்த்தருக்கு முன்பாக, லூக்கா 16:15 அருவருப்பா இருக்கு. மனுஷனுக்குள்ள சிலருக்கு, நான் யாரு, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பொருட்கள் இருக்கு, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய ஜாதியை, தன்னுடைய காரியங்களை பெருமையாய் பீத்திக் கொள்கிறவர் உண்டு. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்கு மேன்மையாய் தோன்றுவது எதுவோ அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. எதையும் பெருசா நினைக்காதீங்க. நீங்க எதையாவது இது இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் அங்கதான் ஒரு கத்திரிக்கோள் போடுவாரு, உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம பண்ணிடுவார். இவர் இந்த பிரதர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு மகன மாதிரி எல்லாத்துலயும் உதவியா இருந்து எனக்கு கடைசி வரைக்கும் கூட இருப்பாருன்னு ஒரு மனுஷனை நம்புனீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவரை ஒரு ப்ரமோஷனை கொடுத்து எல்லாவது ஒரு வேற ஒரு இடத்துக்கு கூட அனுப்பி வச்சிருவார். அல்லது உங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சண்டையை உருவாக்கி பிரிச்சு விட்டுருவார். ஏனென்றால் மனுஷன் மேல நம்பினவர் கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. தன்னுடைய ஒரே மகனை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தபடியினால் அவன் கர்த்தருடைய பலிபீடத்திலே தன் மகனை அர்ப்பணித்தான். 22:12 13 14 அங்க ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைக்கு ஒண்ணு செய்யாதப்பா, உன் பிள்ளைன்னு பார்க்காம ஏகசுதன் எனக்கா ஒப்பு கொடுத்தியே அறிஞ்சிருக்கிறான். அந்த நேரத்துல அப்படி பார்க்கிறான், தூரத்துல கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்படி ஏறெடுத்து பார்த்த போது கொம்புகள் சிக்குண்ட, புதர்ல கொம்பு சிக்குண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ஆட்டுக்கடாவை அதோட கொம்பு சிக்கிக்கிட்டு இருந்துச்சான் புதர்ல. ஒருவேளை அந்த புதர்ல இருந்து எடுக்கிறதுக்காக அது இப்படி அப்படின்னு தன் தலையை ஆட்டி இருக்கலாம். அந்த புதர்ல இருக்கக்கூடிய முள்ளுகள் எல்லாம் அந்த தலையில குத்தி முட்கிரிடம் போல முள்முடி சூட்டப்பட்ட ஆட்டுக்கடாவை போல அது இருந்திருக்கலாம். தன் குமாரனுக்கு பதிலாக முட்கிரிடம் சூட்டப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறிக்கப்பட்டதான அந்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த ஈசாக்குக்கு பதிலாக பலியானது.
ஆபிரகாமின் குமாரனுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆபிரகாமின் குமாரனே, விசுவாசத்தின் பிள்ளையே, யார் விசுவாசியோ அவன் ஆபிரகாமின் குமாரனாய் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறான். அப்படியானால் உங்களுக்காக தேவன் ஒன்றை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என் தேவன் பார்த்துக் கொள்வார், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்றால் இந்த கர்த்தருக்காக நீங்கள் உங்களை, உங்கள் செல்வங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய தாளந்துகள், திறமைகளை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய வருங்காலத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆமென். ஆமென். டெடிகேட் யுவர்செல்ஃப். உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் இப்படியாய் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அற்ப பணமெல்லாம் உங்களை தேடி வரும். அற்ப பணத்துக்காக உங்கள் அர்ப்பணத்தை விட்டு விடுவீர்கள் என்றால் உங்கள் கதி அதோ கதியாய் மாறிவிடும். ஆகையால் கர்த்தருக்கென்று உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆபிரகாமை போல. ஆமென். ஆமென். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஈசாக்கை போல. ஆதியாகமம் 26:2 3. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ம். நீ எகிப்துக்கு நீ போகாமல் எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் நான் உனக்கு தேசத்திலே, சொல்லும் தேசத்திலேயே குடியிரு, இந்த தேசத்திலே இந்த வாசம் பண்ணு. தேசத்திலேயே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து நான் உன்னோட கூட இருந்து உன்னை உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் ம். உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் இந்த யாவையும் தந்து தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ம். நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். இந்த தேசத்திலே வாசம் பண்ணுப்பா. ஐயா, பஞ்சம், கொடிய பஞ்சம் கானான் தேசத்துல. அப்பா எங்க போனாரு? எகிப்துக்கு போனார் பஞ்சம் பலைக்கு. நீ அது போல எகிப்துக்கு போகாத, இந்த பெலிஸ்திய தேசத்திலே இரு, இங்கேயே இரு, இங்கேயே வாசம் பண்ணு. சிலர் பொழப்புக்காக என்ன செய்றாங்க? தன் குடும்பத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வேலைக்காக, வருமானத்துக்காக நான் அங்க போறேன் இங்க போறேன் போறவர்கள் உண்டு. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை, நீ உங்களை எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். இந்த நேரத்துல ஐயா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாரும் மாதிரி நாங்களும் அந்த எரிமலைக்கு போனார் பாத்தீங்களா நகோமி, எங்க போனாங்க? மோவாப் தேசத்துக்கு பஞ்சம் பழைக்க போனாங்க. ஆனா போனவங்க அங்கேயே 10 வருஷமா தங்கி தம் பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கேயே பெண் எடுத்து கடைசியில் அங்கேயே செட்டில் ஆகி கடைசியா 2 பையனும் செத்து போனான், புருஷனும் செத்து போனான். அப்படியே அந்த மகள் கசப்பானவளாய் திரும்பி வந்தாள். இதை போல மோவாப் தேசத்திற்கோ, பெலிஸ்திய தேசத்துக்கு, அங்கே எகிப்து தேசத்துக்கோ நீ போக, இங்க இருப்பான்னு சொல்லும் போது அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நான் என்ன பண்றது, என் வருமானம் இவ்வளவுதானே, என் சூழ்நிலை எங்கதானே, இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், ஒன்னும் நினைக்கல. ஆண்டவர் சொன்னார், அப்படியே காத்திருந்தான். என்ன நடந்தது? 12 வசனம் 13 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். மடங்கு பலனடைந்தான். அவன் அவன் ஐஸ்வர்யவானாகி ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இரட்டிப்பான நன்மையால், இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன். இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 10 மடங்கு சமத்தராக 10 மடங்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் 100 ஆசீர்வதிக்கிறவர், 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கிறவர். நேற்று தினத்தில அந்த பெண் நிச்சயதார்த்தத்தின் போது நாங்கள் ஆசீர்வதித்தது என்ன தெரியுமா? 2 அல்ல, 10 அல்ல,
100 அல்ல, 1000 அல்ல, எங்கள் சகோதரியே கோடா நீ கோடியாய் கொடா பெருகுவாய். கொடியாய் பெருகுவாயாக என்று அந்த மகளை ஆசீர்வதித்து 1000 மடங்கு அதிகமாக மன்னியது. ஆண்டவர் கோடா கோடியாய் பெருக பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அந்த தேசத்திலே ஆகினால ஆண்டவர் எங்க இருன்னு சொல்றாரோ அங்க இருக்கணும். அங்க காசு கொஞ்சம் கம்மியா சம்பளம் கிடைக்குது, இங்க இருந்தா சில அசௌகரியங்கள் இருக்குது அப்படின்னு இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க போறது, அப்படியே ரவுண்ட்ல இருக்குது. இல்ல, ஆண்டவர் சொன்னாருன்னா எதையும் விட்டுட்டு போக ரெடி. ஆண்டவர் சொல்லலைன்னா அங்க சொல்ற வரைக்கும் அங்கேயே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படு. எனக்கு தெரியாததா? எத்தனை வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு. பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கடல் சார்ந்த தொழிலை செய்யறேன். எங்க மீன் இருக்கும், எந்த மீன் இருக்கும், எவ்வளவு இருக்கும். இது மீன்பிடி தடைக்காலம் தான். ஆனாலும் எங்க கிழங்கா மீன் கிடைக்கும், எங்க வெறா மீன் கிடைக்கும், எங்க எந்த மீன் கிடைக்கும் எங்களுக்கு தெரியாததா? அப்படி நினைச்சிருக்கலாம் பேதுரு. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். 4ஆம் வசனத்துல அவன் சொன்னான், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னான். போட்டவன் மிகுதியான மீன்களை, வலை கிழிந்து போற அளவுக்கு மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பேதுருவை 2 படகுகளும் அமிழத்தக்கதாய், அவன் படகு மட்டுமல்ல, அவனுடைய கூட்டாளியின் படகும் 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் மீன்களை பிடிக்க வைத்தவர். 2 படகு, வசனம் பாருங்க, 2 படகுகளையும் அவர்கள், மற்ற படகு கூட்டாளி உதவி செய்தார்கள். அவர்கள் 2 படகுகளையும் அமிழத்தக்கதாக நிரப்பினார். 2 படகு. உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னரா, தொழில் பார்ட்னரா, எந்த பார்ட்னரா, அவங்க வாழ்க்கையும் நிரம்பி வழியத்தக்கதா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படிய, வார்த்தைக்கு கீழ்ப்படிய முதல்ல வசனத்தை படிக்கணும். படிச்சதான் எது எங்க இருக்குன்னு அந்த நேரத்துல சொல்ல முடியும். கடந்த நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன், அந்த செய்திய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை தியானம் என்ன தெரியுமா? என்ன 78ஆம் சங்கீதம். ஆனா பாதி வரைக்கும் தான் கொடுத்தேன். அடுத்த நாள் சனிக்கிழமை பத்திரமாய் கர்த்தர் வழி நடத்தினார், அந்த வசனத்தை 3 முறை. இன்னைக்கு சகோதரி ரோசனி சுரேஷ் அவர்கள் 3 தடவை அதே வசனத்தை சொன்னாங்க. பத்திரமாய் வழி நடத்தினார். எரேமியா 40:4 பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். பாபிலோனுக்கு வரேனாவா, நன்மையா சொன்னா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக் கொள்வேன். ஒரு சேனாதிபதி, பாபிலோனுடைய சேனாதிபதி இப்படி சொன்னார், என்னுடைய சேனையின் அதிபதியாய் கர்த்தர் உங்களை என்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாருப்பா, பத்திரமா பார்த்துக்கொள்வேன்னு சொல்லிட்டார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் செபிக்கிறோம், செய்யுங்க அப்படின்னு பிள்ளைங்க என்னிடத்துல பேசுனாங்க, சபையின் பிள்ளைங்க. ஆக நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வசனத்தை படிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆமென். ஆமென். பொண்ணு ஈரான் நாட்டில இருந்து வந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் நாட்டை நோக்கி, கானான் நோக்கி. அதுவும் ஒட்டகத்துல வருது, நைட்டும் பகலுமா. எப்படி இருந்திருக்கும் இந்த நேரத்துல? பொண்ணு வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாப்பிள்ளை என்ன செஞ்சிருப்பாரு? இன்னைக்கு இருந்தவர்னா வழியிலேயே எதிர்கொண்டு போய் அழைச்சிருப்பார், குதிரையில போயிருப்பார், அல்லது ஒரு சாரட்ல ஒரு பெரிய காரை ஆயத்தம் பண்ணி போயிருப்பார் இல்ல. ஆனா இந்த மாப்பிள்ளை பொண்ணே வந்தாலும் என்ன வந்தாலும் அவர் என்ன செஞ்சாங்களாம், சாயந்தர நேரத்துல அவரு 63ஆம் வசனமா, ஈசாக்கு ஈசாக்கு சாயங்கால தியானம் வேளையிலே பண்ணி கொண்டிருந்தா. ஐயா, கல்யாணமே நடந்தாலும், வருங்கால மனைவியே வந்தாலும், எனக்குரிய ஆசீர்வாதம் வந்தாலும், என் ஜெப நேரத்தை, நான் வேதத்தை படிக்கிற நேரத்தை, நான் கர்த்தரை தியானிக்கிற நேரத்துல அதை செய்வேன். தியானம் பண்ணி கொண்டு இருந்தான். அப்பதான் ஒட்டகம் வந்துச்சு. ஆகினால எனக்கென்று கர்த்தர் வைத்துதான் வேலை செய்ய, அந்தி சந்தி மதியான வேலையிலும் தியானம் பண்ணி
முறையிடுவேன், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். 17ஆம் வசனம், 55:17. அந்தி சந்தி மதியான வேலையின் தியானம் பண்ணி கர்த்தரின் சத்தத்தை, உங்க ஜெபத்தை கேட்கணும், உங்களை நிரப்பணும், உங்களுக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்றால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், இந்த வார்த்தையை தியானியுங்கள். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் எதிர்காலமே எதிர்கொண்டு வந்திருந்தாலும் சரி, நான் எனக்கென்று வைத்திருக்கிற ஜெப வேலையை, தியான வேலையை விட்டுவிட மாட்டேன் என்று. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் காரியங்கள் வாய்க்க பண்ண கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட இருப்பேன், போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு திரும்பி வர செய்வேன். சொன்னதை செய்யும் வரை அவர் உன்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் என்னுடைய போனுக்கு. இது எந்தோ ஒரு வருஷத்துல நமக்கு வாக்குத்தத்தமா வந்துச்சு. எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? 2020 கொரோனா நாட்களுக்கு துவக்கும் போது சபைக்கு வாக்குத்தத்தம். அந்த நாட்கள்ல எனக்கு போன் பண்ண இந்த வார்த்தை வர்ற மாதிரி வச்சு கொடுப்பான்னு ஒரு தம்பிகிட்ட சொன்னேன். எனக்கு இந்த வார்த்தையை இப்ப யாராவது போன் பண்ணா என் போன்ல இருந்து இந்த சத்தம் தான் கேட்கும். 6 வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த காலட்டோனை நான் மாத்துறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விட்டு விட மாட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாம் யாக்கோபுக்கு கொடுத்தார். யாக்கோபு என்ன செய்தான் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபித்தான். 32:9-10 வசனங்கள். பின்பு யாக்கோபு தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இடத்தில் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் பாத்திரம் அல்ல, நான் கோலுங்கையுமா இந்த யோசனை இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிறார். கர்த்தர் நமக்கு காரியங்களை நியமிக்கிறார், வாக்கு பண்ணுகிறார், வாய்க்க பண்ணுகிறார், வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று நேற்றைய தினத்திலே திருமண நிச்சயதார்த்தத்திலே 5 வார்த்தைகளை சொன்னேன். நியமிக்கிறவர், வாக்கு கொடுக்கிறவர், வாய்க்க பண்ணுகிறவர், வழி நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அதை போலவே வாக்கு பண்ணின தேவன் உங்களை வாக்கு தத்தத்துக்கு நேராய் வழி நடத்துவார். நான் என்ன செய்ய வேண்டும்? யார் வேணாலும் தூங்கட்டும், யார் வேணாலும் உல்லாசமா இருக்கட்டும், யார் எப்படி இருந்தாலும் சரி, குடும்ப பாகத்தோடு குடும்ப தலைவன் குடும்ப தலைவி எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீ பிந்தி தனித்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அக்கறை படித்து விட்டு நீ அப்புறமாய் போய் பொழுது விடியும் வரை போராட வேண்டும். பிந்தி தனித்திரு. இரவு வேளைகளை தேவனோடு போராடி செபி. எதிரி எதிர்கொண்டு ஓடி வந்து உன்னை கொல்ல அல்ல, உன் கழுத்தை கட்டிக்கொண்டு தழுவுவான், இருவரும் அழுவார்கள். 33:4. ஏசா பங்காளி பகையாளியாய் கூட பிறந்த அண்ணன் 400 பேரோட கொலை செய்ய வந்த அண்ணன், எதிர்கொண்டு வந்த அண்ணன் இப்ப எதிர்கொண்டு ஓடி தன் தம்பியை பார்த்தவுடன் கட்டி தழுவி முத்தமிட்டு அழுகிறான். காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவான். தவறு செஞ்சவர் தான், தப்பு பண்ணவர் தான், அண்ணனை ஏமாத்தினவர் தான், அப்பா கிட்ட போய் சொன்னவர் தான். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கத்திரி அழுது செபித்த அந்த ஜெபம், ஆண்டவரே கர்த்தாவே
இந்த அல்ல, நீர் என்னை ஆசீர்வதி. என்னப்பா உனக்கு ஆசீர்வாதம் வேணும்? 12 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, 2 மனைவி, 2 மறுமனையாட்டி, ஏராளமான மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம், கழுதைகள், ஆடு மாடுகள் எல்லாம். வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போகாம ஏதோ ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, பழங்கள் வாங்கிட்டு போற மாதிரி அண்ணனுக்கு என்ன கொண்டு போறாரு? பால், ஒட்டகம், பால் குடிக்கிற 10 ஒட்டகம், வெள்ளாடு, செம்மறியாடு, ஆட்டுக்குட்டி, அவ்வளவு. அதில் பாருங்களேன், ஒரு பெரிய லிஸ்டே போட்டு அப்படி கொண்டு போய் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இதை காட்டிலும் தேவனே நீங்க என்ன ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களில் அல்ல, எனக்கு கொடுத்ததான பணத்தில் அல்ல, என்கிட்ட இருக்க மிருக ஜீவன்களோ வேலைக்காரர்கள் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தான். காத்திருந்தான், செபித்தான். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். 57:2 சங்கீதம். ஆகையினாலே உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிக்க வேண்டும் என்றால், மகனே மகளே, இந்த தேவனை நோக்கி கூப்பிடு. இப்படி கூப்பிடுறதுக்கு பேர் தான் என்னமா? ஜெபம். ஆக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்றால் ஜெபியுங்கள். ஜெபிப்பதை விட்டு விடாதீர்கள். செய்யும் அளவும் முடியும் வரவும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அனாதையாக்கப்பட்ட ஆகார் குழந்தையோடு வனாந்தரத்திலே அனாதையா அழுகிறார். ஆனால் என் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன், என் பிள்ளை துடிக்கிறதை பார்க்க மாட்டேன் அழுத அந்த அடிமை பெண் ஆகார் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு 21:19 ஒரு தண்ணீர் துறவை காண செய்தார். பிள்ளைக்கு கொடுத்தார். ஒரு தகப்பனுடைய ஜெபம் அவனுடைய சந்ததியை, யாக்கோபின் சந்ததியை காண. ஒரு தாயினுடைய கண்ணீரின் அழுகையின் ஜெபம் அவருடைய பிள்ளையின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தது. இன்றைக்கு மனாந்தரத்திலே வழிகளையும், அவாந்தர வெளிகளையும், ஆறுகளையும், தண்ணீர் தடாகங்களையும் உருவாக்குற கர்த்தர் ஏசாயா 43:19-20 உங்களுக்காக செய்யாமல் விட்டு விடுவாரா? மகனே, நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அது அடுத்த வருஷம் 10 ஆண்டுகள் கழிச்சு அப்படி அல்ல, அது எப்பொழுதே தோன்றும். இதை நீ அறிவாயா? Do you know? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்க கர்த்தர் உங்களுக்கு ஆற்றையும் ஊற்றையும் பிளந்து விடுவார். பாலைவனத்திலே ஒரு சோலைவனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மாறாவிலே ஒரு ஏளிமை கட்டளையிடுவார். ஆமென், ஆமென். நினைத்து பார்க்கிறேன், தாய் தகப்பன் துரத்தி விட்டப்பட்ட நிலைமையிலே 23 வயசு வாலிபனாய் இந்த ஐயர் பங்களாவுக்கு ஒரு குட்டிச்சாக்கில் சில பாத்திரங்களோடு, ஒரு சோல்னா பையோடு, ஒரு மரக்கட்டையில பாதி உடைஞ்ச ஒரு சூட்கேஸோடு இந்த ஈபி காலனி பகுதிக்கு ஐயர் பங்களாவுக்கு வந்தேன். என் எதிர்காலத்தை பற்றி எதுவும் தெரியாது, எதுவும். ஆனால் மணிக்கணக்காய் செபிப்பேன். நான் என்னுடைய சபை, அந்த சபையில எந்த இடத்துல யாருக்கு பேய் பிசாசுனாலும் போய் அதை துரத்தி விட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். பல இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு, பல சபைகளுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இரவு நேரங்களில் பட்டினியிலே, பசியிலே அப்படியே துடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அனாதையாக்கப்பட்ட நிலைமையில அனாதி தேவனை அடைக்கலமாய் பற்றி கொண்ட நாட்களை நினைக்கிறேன். எனக்கு திருமணம் நடக்குமா, எனக்கு எதிர்காலம் இருக்குமா, எனக்குடைய காரியங்கள் செய்வாங்களா என்று எண்ணும் போது கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார். ஆண்டவர் இந்த சொந்தத்திலேயே கர்த்தர் ஏற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவரைய கர்த்தர் எனக்கு திருமண நாள்ல கைப்பிடிச்சு கொடுக்கும் போது பொண்ணுடைய அம்மா அப்பா தான் அழுவாங்க. தேம்பி தேம்பி அழுதேன். எனக்கென்று ஒரு காரியமா, எனக்கான ஒரு வாழ்க்கையா கர்த்தர் எனக்காக செய்கிறாரா என்று எண்ணி பார்த்தேன். கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென், 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 ஆமென். இன்றைக்கு மகனே, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். ஆமென், ஆமென். உனக்காக ஆண்டவர் காரியத்தை செய்வார். வனாந்தரத்திலே வழி திறக்கும், மலைகளெல்லாம் வழியாகும், சூறாவளியிலும் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் நாகும் 1:3 உனக்கான வழிகளை அதிலும் கூட நடத்துவார்.
ஒருவேளை அறியாத நாட்களே பொய்யனாக ஏமாற்றுக்காரனாக எத்தனாக நீ இருக்கலாம். இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அடிமைப்பட்ட ஆகாராய் இருக்கலாம். ஆனால் இன்று நீ தேவனுடைய பிள்ளை, இன்று நீ விசுவாசத்தின் குமாரன், இன்றைக்கு நீ ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆபிரகாமோட கூட அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வாய். உண்மையாய் கதறு, கர்த்தரிடத்தில் கேள், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். எந்த மனுஷன் முன்னாடி போய் நிக்காது. எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு உதவி செய்யுங்க, யாரு முன்னாடி நிக்காதீங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க. என்னை கையேந்த விடல, என்ன தலை குனிய விடல. போன வருஷம் இந்த நாட்களை துடிச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 நாள் 3 நாள் தான் 4 லட்சம் வேணும். என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைமையில தவிச்சு கொண்டிருந்தேன். 3ஆம் தேதி 34 லட்சம் அவங்களுக்கு கொடுத்தது. இது தவிர பத்திர பதிவுக்கு எல்லாம் சேர்த்து கர்த்தர் இந்த இடத்தை வாங்குவதற்கு உதவி செய்தார். இந்த வருஷம் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் என்ன பார்த்து கேட்டான், உனக்கு வக்கு இல்ல, உனக்கு வலி இல்ல, உனக்கு திராணி இல்லையா, அப்புறம் எதுக்கு அதை வச்சிருக்க, அப்படி இப்படிலாம் கண்ணா பின்னான்னு ஒருத்தர் என்ன பேசல. கொடுத்த இடத்துல எதையும் செய்ய முடியல. ஐயா, ஆலயத்துக்காக ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் கொடுக்கறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. 20, 21, 22 3 வருஷம் கொரோனா காலங்கள் ஆயிருச்சு. 23ஆவது வருஷத்துல 22 மகளுடைய திருமணம், 23ஆவது வருஷத்துல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், எனக்கும் ரொம்ப முடியாம போயிடுச்சு. இப்ப நாங்க செஞ்சிருவோம்யா அப்படின்னு கேட்கும்போது திராணி இல்ல அப்படின்னு அவ்வளவு இதா அழுத்து 5 தடவைக்கு மேல அந்த வார்த்தையை பேசினார். ஆண்டவர் பார்த்தார், இடத்தை வாங்கி கொடுத்தார், பையனுடைய திருமணத்தை நடத்த வைத்தார், ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தார், இந்த இடத்தையும் கட்டுமான பணி துவக்க வைத்தார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். 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 என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்னாடி என்னுடைய வாக்கின்படி என்று பனியும் மழையும் பெய்யாது என்று தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். யார் சொன்னா? எலியா. 1 ராஜாக்கள் 17. தேவனுக்கு முன்பாக, இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜீவனை கொண்டு. அவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பூசிக்கிறதுக்கு ஒரு காகத்துக்கு கட்டளையிட்டார். அந்த காகம் காலையில் எப்படி வந்துச்சா? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. இறைச்சி என்பதற்கு ஆங்கில மட்டன் போட்டிருக்கு. காலையில மட்டன் சாப்பாடு, சாயங்காலம் என்ன தெரியுமா? சாயங்காலமும் மட்டன் சாப்பாடு. தினம் மட்டன் எவ்வளவுங்க? 1100 1200 ஒரு கிலோ. அது காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சான். டெய்லி மாசம் ஒரு தடவை மட்டன் கறி வாங்குறதுக்கு. எப்பா நீங்க மட்டன் எடுத்து எத்தனை மாசம், எந்த தேதியில நீங்க கடைசியா வாங்கி கொடுத்தீங்க? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கன்னு கடந்த வாரத்தில் என் மகன் என்னை பார்த்து கேட்டான். நான் யோசித்து பார்த்து எனக்கே தெரியல, எப்போ வாங்கி கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. ஆனா என் தேவன் அந்த மனக்கு காகத்துக்கு கட்டளையிட்டான். அவனை பராமரிக்க. ஐயா கொஞ்சம் மாவு கொஞ்சம் இது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு விதவிக்கு கட்டளையிட்டான். டிவிஎஸ் நகர்ல ஒரு அம்மா கோதுமை மாவு அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாட்ட பேசுனாராம், தபால் தந்தி நகர்ல கம்மா கரையில ஒரு ஊழியக்காரன் இருக்கு, அவனுக்கு போய் இந்த மாவை நீ காணிக்கையா கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அந்த அம்மா அந்த கோதுமை மாவை, அந்த இடியாப்ப மாவை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஐயா, தேனூர்னு சோழவந்தான் பக்கத்துல ஊர் இருக்கு. அங்க ஒருத்தர்கிட்ட காலாங்கரையில, தபால் தந்தி நகர் காலாங்கரையில ஒரு குடிசை வீட்டுல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் பொருளெல்லாம் வாங்கி கொண்டு போய் நீ கொடுனாராம். அந்த அம்மாவுக்கு வழியும் தெரியல, ஒண்ணும் தெரியல. அடுத்த நாள் தூக்கமே இல்லை. காலையில முதல் பஸ் ஏறி அந்த தபால் தந்தி ஸ்டாப்ல இறங்கி அலன்னு அலைஞ்சி அப்படியே வேண்டிய பலசரக்குகள், காய்கறிகள் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு போச்சான். தேனூர்ல இருந்து ஒரு அம்மா எங்களுடைய தேவையை சந்திக்க சோழவந்தான் அருகில் இருக்க தேனூருக்கு அங்கிருந்த ஒரு அம்மாவுக்கு கனவிலே கர்த்தர் தரிசனமாகி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினார்கள். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. காட் பஸ்ட் பட் ஆல் நெக்ஸ்ட், மற்றதெல்லாம் கடைசி.
ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை வைங்க. ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் செய்வார். ஐயா, தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறையா, எல்லாரும் என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. ஆகாது தள்ளப்பட்ட கல், அதுதான் ஊழிக்கல், தலைக்கல். சங்கீதம் 118, 22, 23. எல்லாராலும் வெதுக்கப்பட்ட நிலைமை. கரமலாடுகளின் பின்னே திரிந்தவனை 78ஆம் சங்கீதம் 70, 71 வசனங்கள் இஸ்ரவேலை ஆளுகிற அரசனாய் மாற்றினான். யார் வெறுத்தார்களோ அதை வெறுத்த அந்த சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கு சாப்பாட்டு கொடுத்து கெபியிலே வைத்து பராமரிக்கிற பெரிய காரியத்தை இந்த மகனுக்கு செய்தார். பொறுப்புகளிலே கடமைகளிலே உண்மையாய் இருந்தவனுக்கு கரடி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் எதிர்கொண்டு வருகிற ஏராளமான இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்பாக தேவ பிள்ளையே உன்னை உயர்த்துவான். தேவனுக்கு முன்பாக அவன் தன் இருதயத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால், உண்மை உள்ளவனாயிரு, எந்த இடத்திலையும் கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிப்பான். மோசேக்கா வளர்க்க ஒரு பார்வோனின் அரண்மனை ஆயத்தப்படுத்தினான். இஸ்ரவேலர் விடுவிக்க ஒரு கோரேசை ஆயத்தப்படுத்தினார். ஒரு தானியேலை உயர்த்த ஒரு நேபுகாத் நேச்சரை ஆயத்தப்படுத்தினார். மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு 1 கொரிந்தியர் 2:9 தேவன் ஆயத்தப்படுத்தினவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம். சிங்க குட்டிகள் பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையை குறைபடும். உனக்காய் செங்கடல் பிளக்கும், மன்னா பொழியும், சேனைகள் கலக்கும், அற்புதம் நடக்கும், வியாதி குணமாகும். சொந்த குமாரன் என்று பாராமவர், சொந்த ரத்தத்தை தந்தவர், தானாடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்வார்களே, இயேசுவின் ரத்தத்தின் ரத்தங்களாக, ரத்தத்தால் கழுவப்பட்ட உடன்பிறப்புகளாக அந்த ரத்தத்தை திருவிருந்திலே பானமாக குடிக்கிற உங்களுக்காக வழிகள் திறக்கும், வாசல் அடைக்கப்படாதிருக்கும். செய்வா, எல்லாம் செய்வா, எனக்காய் செய்வா. எழுந்து நிற்போம், ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஆமென், ஆமென், ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தீர், பாதத்தில் இறக்கி வைத்தீர். கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் ஆசையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஆமென். எனக்காக யாவை செய்து முடிக்க உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், ஜெபிக்கிறவனுக்கு செய்து முடிப்பார்.
எல்லாவற்றையும் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறவர்களுக்கு செய்து முடிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களுக்கு செய்து முடிப்பார். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்து முடிப்பார். இருதயத்தில் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்து முடிப்பார். மகனே, கர்த்தர் உனக்காக செய்வார். கர்த்தர் எனக்காக செய்வார். நன்றாய் செய்வார், செம்மையாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அதன் காலத்திலே அவருடைய காலத்திலே செய்வார். ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்காக யாவை செய்வார். The Lord will perfect that which concern me. அன்புள்ள பிதாவே, அருமை இரட்சகரே, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்காக செய்ய தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஆபிரகாமின் குமாரனாகிய இந்த பிள்ளைகளுக்காக, ஈசாக்கை போல வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுக்காக, யாக்கோபை போல போராடி செவிக்கிறவர்களுக்காக, தாவீதை போல இருதயத்தில் உண்மை உள்ளவர்களுக்காக, எலியாவை போல தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்காக என் தேவன் செய்தது சகலத்தையும் செய்தது. நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். கண் காணல, காது கேட்கல, மனசுல நினைக்கல. ஆனாலும் ஒரு இஸ்ரவேலை விடுவிக்க ஒரு கோரைசை ஆயத்தப்படுத்தினீரே. ஒரு மோசையை வளர்க்க ஒரு பார்வோனுடைய அரண்மனையில காரியங்களை செய்தீரே. தானியேலை உயர்த்த ஒரு நேபுகாத்நேச்சரை ஏற்படுத்தினீரே. என் பிள்ளைகள் உயர்த்துங்க, என் பிள்ளைகளை விடுவீங்க. இவளை வளர்க்க ராஜாக்கள், இவளை வளர்க்கும் தந்தைகளாக ராஜ நாயகிகள் கை தாயுமாய் இருப்பார்களாக. தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய நிறைவை காணட்டும். ஊழியக்கான நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துளிபைகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.